கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நில ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தி கொலை மிரட்டல் விடுத்து வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் இதுகுறித்து சூளகிரி காவல் நிலையம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூட ஜேசி போச்சு நைட்டு பகலில் இது பண்ணுறாங்க. நான் அது கேட்டு போனங்க எங்களுக்கு அடுக்கு வராங்க. அடுக்கு வருது, நீ என்ன பண்ணிக்கோ என் கையில் ஆகுதுடா, நீ பண்ணுறான்றாங்க. அதுக்கு நான் வந்து இப்போ கலெக்டர் கிட்டக்கு வந்து மண்ணை கொடுத்துருக்கு நான் வந்துக்கிறேன். இதுக்கு தக்க நடவடிக்கை எனக்கு கொடுக்கணும். போலீஸ்கார எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா எங்கள் உயிருக்கு வந்து உத்தரவாதம் யாரும் இல்லை. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே ஏரிப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் போதைப்பொருள் அல்லாத காரைக்காலை உருவாக்குவது சம்பந்தமான ஆலோசனை மற்றும் கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ், துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், மீன்வளத்துறை துணை இயக்குநர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருப்பூண்டி ஈசிஆர் பகுதியில் உள்ள வீடுகளில் முறையாக கால்நடைகள் கட்டி பராமரிக்கப்படாததால் சாலையில் அவைகள் சுற்றித் திரிகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வரும் நிலையில் அவ்வப்போது விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் மாட்டு சந்தையில் பல மடங்கு அதிக சுங்கம் வசூல் செய்வதாகவும், சுங்கம் வசூல் செய்யும் நபரின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் உப்பிடமங்கலம் பேரூராட்சியில் உள்ள செயல் அலுவலர் மற்றும் முதன்மை அலுவலர் சுங்கம் வசூல் செய்யும் நபர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மனு அளித்ததாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். மனு கொடுக்கிறோம், இது முறையா நடக்கல, பேரூராட்சியிலும் முறையா தாரண திருத்தல, இல்ல காவல்துறை ஆய்வாளர் மேல நடவடிக்கை இல்ல, இந்த ஏலத்தை ரத்து பண்ணலைன்னா அடுத்தடுத்து போராட்டம். எங்களுக்கு தெரியாது, இவ்வளவுதான் மேம்படுத்தி இருக்கிறோம், இவ்வளவு போட்டா தான் கட்டும், இல்லைன்னா நீங்க போய் கலெக்டர் மனு கொடுங்க போங்க அப்படிங்கிறார். சுங்க வசூல் பண்றவரு கட்சிக்காரராச்சு, அவருக்கு திமுகவை சேர்ந்தவர், திமுக மணப்பாறை சேர்ந்த திமுக காரங்க. அவங்க அதாவது என்னன்னு கேட்டா இன்னொரு தகவல் என்ன வந்திருக்குன்னா, ஏழை எடுத்தப்பவே பணம் கட்டாம அதுக்கப்புறம் யாரோ கரெக்ட் பண்ணி கொண்டாந்து பணம் கட்டி இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. ஒரு வாரம் கழிச்சு அது நடைமுறையில் இல்லாதது. அதையெல்லாம் அதிகாரிகள் தான் யாரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கள்ளுக்கட்டு குளத்தில் இருந்து முண்டிப்பட்டி குளத்திற்கு செல்லும் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக கிராம நிர்வாக அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், ஆக்கிரமிப்பு இடத்தை அகற்ற மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். முண்டிப்பட்டி நீர் ஆதாரமாக கல்லுவீடு குளத்திலிருந்து முண்டிப்பட்டி குளத்துல வாரி பெரிய அளவில் ஆக்கிரமிச்சிட்டாங்க. நாங்கள் தொடர்ந்து வட்ட ஆட்சியர் ஊரகத்தில் மனு கொடுத்தோம், எந்த பலனும் அளிக்கப்படல. அதனால மாவட்ட சந்தித்து நீங்க மனு கொடுக்கலாம் வந்திருக்கோம். இந்த மனு மூலமா எடுக்க தவறுனா எங்க கிராம மக்களை ஒன்று திருச்சி நாங்கள் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். அந்த பட்டதாரர்கள் திடீர்னு ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு 60 அடி அகல வாரினேன். இது இப்ப வட்டாட்சியர்கிட்ட கொடுத்துருக்கேன், ஊரகத்திட்ட கொடுத்துருக்கேன். அவங்க மாத்தி மாத்தி பதில் சொல்றாங்க, மலுப்புல பதில் சொல்றாங்கண்ணே. அதெல்லாம் எந்த காரணம் இல்லைண்ணே, அதிகாரியுடைய மௌனம் தான் காரணம். இதுல திருச்சியில் அமைச்சர் KN நேரு வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறையின் 10 மணி நேர சோதனை நிறைவுற்றது. சோதனையில் பல கோடி வங்கி பரிவர்த்தனை செய்த முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே 70 மக்காச்சோள மூட்டைகளை திருடிய 5 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் திருட்டிற்காக பயன்படுத்திய 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து பெரம்பலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சுந்தரராசபுரம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து எதிரே சாலையில் மறுபுறம் நின்று கொண்டிருந்த உரம் மூட்டை ஏற்றிய டிப்பர் லாரி மீது மோதாமல் இருக்க திரும்பிய போது எதிர்பாராத விதமாக சாலையோரம் இருந்த வயலுக்குள் இறங்கியது. இதில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் குறுகலாக உள்ள இந்த சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதால் சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.